ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அபிராமி ஐஸ்வர்யா கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கூட பயங்கரமாக சண்டை போகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க. ஆனந்துமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகைக்கு என்ன திட்டம் போட்டு வெளியே அனுப்பலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அருண் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சோடனே ஐஸ்வர்யாவை பலர்னு கன்னத்தில் அரைஞ்சி இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வந்துடாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு எப்படியாச்சும் இவங்கள நயந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் எதுக்காக பண்ணேன்னு தெரியுமா, எனக்கு ஒரு ஆசை தான், ஆனால் எனக்கு தான் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேசி நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிராமி மனசில் சரி ஓகே அப்படின்னு சொல்ல வச்சிட்றாங்க. அபிராமியும் சரி ஓகே நீ வீட்டில் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமேல் வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு வேலைக்கு வர வேண்டாம், நீ அதே ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறதுனால தான் அங்கே இருக்க தொழிலாளர்கள் எல்லாருமே உன்னை தெரிஞ்சுக்கிட்டதுனால உனக்கு முழுக்க முழுக்க ஆதரவு கொடுக்குறாங்க, எனக்கு அது வேண்டாம், நீ வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு கம்பெனியில் போய் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அந்த கம்பெனியில் யாருன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் தான் நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் சொல்கிறாரு. அதுக்கு உடனே கார்த்திக்கிறாரு, ஓகே நான் இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடாது அவ்வளோதானே, வேறு கம்பெனியில் வேலை பார்க்கணும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகே நான் வேலை பார்க்குறேன், நீ இனிமேல் ஓனர் மாதிரியான அந்த ஒரு எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாது, முடிஞ்சா நீ போயிட்டு கெஸ்ட் ஹவுஸில் கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகர் ரொம்பவே டென்ஷன் ஆகிற மாதிரி பேசுகிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்த்தி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கெஸ்ட் ஹவுஸில் தங்குறது இல்லை எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் நீங்கள் வந்துட்டு லிமிட்டை மீறி போயிட்டுருக்கீங்க, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், நீங்கள் எப்போவுமே நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருக்காதீங்க, கண்டிப்பாக வந்துட்டு அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் போகிறாரு. உடனே அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் உன்கிட்ட திமிர் இருக்குது அப்படின்றதுக்காக ஓவராக ஆடாத, கண்டிப்பாக என் பையன் கார்த்தி ஜெயிச்சு உன்னுடைய ஆணவத்தையும் திமிரையும் அடக்கி காட்டுவான், அன்னைக்கு உனக்கு புரியும் நம்ம பண்ணிகிட்ருக்குது தப்பா சரியா அப்படின்னு அபிராமி ஃபீல் பண்ணிக்கிட்டே போயிடுறாங்க. கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது கம்பெனியில் உள்ளே என்ட்ராகிறாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு கார்த்திக் வராதுன்னு சொல்லிட்டு. ஸோ கார்த்திக் பற்றி முன்னாடியே தெரிஞ்சவங்க வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆனந்துக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. என்னடா இவன் எங்கே போனாலும் எதனாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான், இவனுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிறாரு. ஸோ இப்படி செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.